நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னதான்ப்பா சொல்றா? அவ பேச்சுல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் டிராமாப்பா. சே, உண்மையான மனுஷங்களுக்கு தான் கண்ணீர் வரும். பொய்யானவங்களுக்கும் நிறைய கண்ணீர் வரும்பா. வேணி கெட்டவ இல்ல அரவிந்த். அப்போ காவியா கெட்டவளா? என்னடா? வேணி உள்ள வரமாட்டலாம். ஏ இரு, நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன். மீனாட்சி வேண்டாம். ஏங்க அவ செத்துருட்டுமான்னு கேக்குறா. அவ காவியாவை இந்த வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவ உள்ள வரமாட்டா. அவ பிடிவாதமா இருக்கா. என்ன செய்ய சொல்ற? அப்போ காவியா வெளியில போகணுமா? வேற வழி இல்ல. ஏங்க நம்மளை விட்டு அவளுக்கு வேற யாருங்க இருக்கா? அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். சாரிப்பா, உங்களுக்கு என்னால நிறைய தொல்லை. சாரிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மீனாட்சி, இவ ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ண. ஹலோ. சொல்லுங்க மாமா. ஆமா மாமா, காவியா இங்கதான் இருக்கா. இல்ல மாமா, அது வந்து சரி. என்ன மீனாட்சி? என்னம்மா, அவளை என் வீட்டுக்கு அனுப்பாத, கொலகாரியால வச்சு சோறு போட முடியாதுன்னு சொன்னாரா? காவியா, நீ எங்கேயும் போவேனா, முதல்ல உள்ள போ. முடியாது. காவியா, நீ கிளம்பு. அப்பா. என்னங்க, என்ன இது? என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வேணி. ஆனா நம்ம கௌரவம் போக கூடாதுன்னு அவ தெருவில் நின்னுட்டு இருக்கா. எனக்கு இப்ப அவ சந்தோஷம் தான் முக்கியம். பெத்த கடனுக்காவது இவ்வளவு ஹாஸ்டல்ல சேர்த்து பணம் கட்டுறேன். அப்பா, அக்கா என்ன அனாதையா? அவ வெளியே போறதா இருந்தா நாங்களும் கூட சேர்ந்து போயிடுறோம். மீனாட்சி, எனக்கு அவள பாசம் இல்லையா? வேணும் நான் சொல்றேன். அதுக்காக வேற வழி இல்ல அரவிந்த். வேணிய வெளியே வச்சிருக்க முடியாது. அவ்வளவுதான். அண்ணே வேண்டாம். என்னால இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் போறேன். எங்க போவ? இந்த உலகத்துல என்ன மாதிரி நிறைய அனாதைங்க இருக்காங்க. அரஞ்சிருவ பாத்துக்க. நீ என்ன அனாதையா? நாங்க இத்தனை பேர் இருக்கோம். அப்பா, பதறாத அரவிந்த், தினமும் போய் பார்த்துக்கலாம். வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும். மறுபடியும் மறுபடியும் அவமானத்தையும் வலியையும் சுமக்க வேண்டாம். நான் போறேன். காவியா, எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. என் ஒரு சிரிப்புக்காக 100 தடவை சாவற என் புருஷன் இருக்காரு. அவரோட காதல் இருக்கு, அது போதும். நான் வாழ்ந்துருவேன். இப்ப இந்த கோவம் தேவையா? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லப்பா. எனக்கு உங்க எல்லார் மேலயும் இருக்கிற அன்பு எப்பவும் சாகாது. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரி, அப்ப நானும் வருவேன். யாரும் வரக்கூடாது.
என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இனி எனக்காக யாரும் சண்டை போடவோ ஆக்கவோ வரக்கூடாது. மீறி நடந்தா காவியாவை பொணமா தான் பாப்பீங்க. நான் போறேன். மன்னிச்சிருவேணி. என்னால நீ ரொம்ப அவமானப்பட்டிருக்க. நான் சாகுற வரைக்கும் நன்றியோட இருப்பேன். உன் வாழ்க்கையில தொந்தரவா இருக்க மாட்டேன். இதனால எனக்கு எந்த வலியோ அவமானமோ இல்ல. நான் வரேன். அப்பாடா, ஒரு வழியா இந்த குடும்பத்தோட குடுமி என் கைக்கு வந்துருச்சு. இம்புட்டு தைரியமா போறா, எங்க போவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பண்ணது தப்புதான். என் மேல அன்பை மட்டுமே கொட்டினவரை அவமானப்படுத்திருக்கேன். புரிஞ்சுக்காம தண்டிச்சிருக்கேன். இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் கூட வாழணும், ஆயுசு பூராவும் வாழணும். மனசு ஏங்குது. இது நடக்காதுல்ல? கொலகாரி பட்டத்தோட அனாதையே கிடக்கிறவள அவர் தேடி வரமாட்டாருல்ல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கே காவியான்னு ஓடி வந்து நிக்க மாட்டாருல்ல? இந்த ஜென்மம் முழுக்க இப்படியே கழிஞ்சு போயிரும்ல? உன்னை நம்பிதான் இருக்க. எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிரு. பாட்டி, டீ இந்தாங்க. திவ்யா, டிபன் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பு. அத்தை, டிபன் ரெடி ஆயிடுச்சு. மதியானம் சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணட்டும்? மாமா, நான் செஞ்சது தப்பா மாமா? மாமா,
என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் விடு 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 சொல்றல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாக போறேன். நான் தான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை தொலைச்சிட்டேன்ல. இப்ப தடுத்துட்டா என்னால சாக முடியாதா? ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இதே மாதிரி என்னால குடிக்க முடியாதா? நான் போறேன். நான் போய் என் ரூம்ல நாட்டுக்கிட்டு தூக்குல தொங்கி சாகுறேன். வெனி 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 சொன்ன கேளு, நில்லுமா. டேய் அரவிந்தா, அவ சாக போறேன்னு ஏதோ பண்றடா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நான் பைத்தியம், நான் லூசு. வேணி இதோ பாருங்க, பேசாதீங்க. யாருமே என்கிட்ட பேசாதீங்க. என் சொந்த அப்பனையே தூக்கி வீசிட்டு உங்க எல்லாரோடையும் கிளம்பி வந்தேன். ஏன்? இது என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்தா அது எனக்கும் தான் நினைச்சுதானே. அத நாங்க யாரும் தப்புன்னு சொல்லலையேம்மா. தப்புதான், அது தப்புதான். உங்க மக எந்த தப்பு செய்யாதவளா இருந்தா நான் ஏன் அவன் மேல சங்கடப்பட போறேன்? ஆஸ்பத்திரியில எல்லாரும் முன்னாடி அவ தானே சொன்னா நான் தான் விஷத்தை கொடுத்தேன்னு. அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணம். ஏன் போக வச்ச? கொலைகாரிய கூட வச்சு சோறு போட்டு குடும்பம்னு யாரும் பேசிட கூடாது. அதனாலதான் என் தங்கச்சி கொலை பண்ண ட்ரை பண்ணாலா இல்லையான்னு உங்க அண்ணன் கண்ணு முழிச்சாதான் தெரியும். முழிக்காமலே செத்து போயிட்டா? சொல்லுங்க. கண்ணு முழிக்காமலே செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? எங்க அப்பா இந்த குடும்பத்தையே செதைச்சு போடுவாரு. அது நடக்க கூடாதுன்னு தான் நானே கேடயமா நிக்கிறேன். அவங்கள பகைச்சுக்கிட்டு உங்களோட வந்தேன். அது தப்பா? யாருமே ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன கொல்றீங்களே. இந்த வீட்டோட சந்தோஷமே காவியாதான். அவளை நாமளே வெளியே தள்ளி போக வச்சுட்டுமேங்கிற வேதனையில தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டோம். அது உண்மையில இருக்கிற கோவம் இல்ல. எனக்கும் தான் வேதனை. சாவுக்கு போராடுறவன் என் அண்ணன் மட்டுமா? என் உசுரை காப்பாத்தி வச்சே சாமி தெரியுமா? அழகர் ஆத்துல இறங்குற திருவிழா, குடும்பமே மதுரைக்கு போறோம். எனக்கு 6 வயசு. கூட்டத்தை பார்த்ததும் சந்தோஷத்துல குதிச்சு குதிச்சு ஓடுறேன். என் அண்ணன் என்னை இழுத்து இழுத்து பிடிக்கிறான். நான் திமிரிட்டு ஓடுறேன். போலீஸ்காரங்க தடுப்புக்கு போட்டிருந்த மூங்கில் வேலி பட்டுன்னு தெரிக்குது. அப்படியே தாண்டி வந்து என்ன நெஞ்சுக்குள்ள புதைச்சுக்கிட்டா. இவ்ளோ பெரிய மூங்கில் குச்சி முதுகுல தொலைச்சு மொன மட்டும் நெஞ்சுக்கூட்டுல எட்டி பாக்குது. அரண்டு போயிட்டோம் அம்பிட்டு பேரும். பன்னெண்டு நாள் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்து பொழைச்சு வந்தா. நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுவேன். அப்பப்ப சண்டை போடுவேன். ஆனா அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து அவமானத்து புறாவும் நான் தானே சுமக்கிறேன். ஆனா என்னையா வேணி மன்னிச்சிடுமா. எங்க மக மேல இருக்கிற பாசம் சுயநலமா எங்களை யோசிக்க வச்சிடுச்சு. எங்களுக்காக உங்க குடும்பத்தை பகைச்ச உன்னை நாங்க தப்பா நினைச்சு சங்கடப்படுத்திட்டோமா. அண்ணி சாரி அண்ணி. வேணி அழாதம்மா. வேணாமா, அழாதடி கண்ணு. சரி விடுங்க. நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன பண்ண முடியும்? எல்லாரும் வாங்க போய் டிபன் சாப்பிடுவோம். என்ன என் கையில சாப்பிட மாட்டியலோ? சே என்னம்மா இது? வா சாப்பிட போலாம். வா. சபா இல்லாத கதையெல்லாம் சொல்லி எம்போட்டு நடிக்க வச்சுட்டா இவ கொடங்காரி. காவ்யா, இனிமே என் கருணை இல்லாம நீ உயிர் வாழவே முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஒரு தடவை மட்டும் அவரை பார்த்துட்டு போயிடுறேன். சத்தம் போட்டு பேசாதீங்க. நீங்க வந்தா அடிச்சு துரத்த சொல்லி பெரியவர் சொல்லியிருக்காரு. சரிம்மா, நீங்க போய் பாருங்க. யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அம்மா, சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரி. செகண்டும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படி கேட்ட? நான் உன் காவியா தானே. எத்தனை இடத்துல எத்தனை பேருகிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்க. அப்பெல்லாம் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய இப்ப தொலைக்கலாமா? ஒரு அப்பாவிய காப்பாத்து நான் இந்த பழிய சுமக்கிறேன். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தொழி கூட குறைய கூடாதுன்னு தானே நீ ஏன் இப்படி சொன்ன? என் அன்பு பொய்யா நடிப்பா? உன்னை தண்டிச்சிருக்க. அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல மொத்தமா திருப்பி கொடுத்துட்ட. ஒரே ஒரு வார்த்தை இல்ல. இந்த உலகத்துல நான் யார வேணாலும் பகைச்சுப்பேன், இழப்பேன். ஆனா உன்னை இழந்துட்டு இந்த வாழ்க்கைய வாழ முடியாது மாமா. முடியல. வாழ்க்கை மொத்தமும் இருட்டாய் போன மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் கொண்டு வா. உன்னை சுத்தி உனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன்னை தவிர எனக்கு யாரும் இல்ல மாமா. என் நெஞ்சுக்குள்ள உன் பேர் தான் துடிப்பா ஓடிட்டு இருக்கு. அதை நிப்பாட்டிராது. நான் செத்துருவேன்.